இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மிஸ்டேஸ் வேர்ல்ட் தமிழ் உங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். ஓகே. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இந்த நாயை பார்க்கும்போதே லைட்டா பீதி ஆகுது இல்ல? ஆனா அது படி ஏறும்போது இது ஆபத்தான நாய். இது முதல்ல பேச தான் கிடைக்குமா? நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. ஏதோ ஆபத்தான நாய் வர தான். மாதிரி இருக்கு. இப்படி ஏதோ ரோபோ நாய். அதுக்கு எப்படிதான் ஏற தெரியுமோ? 3 நாய்ங்கல்ல, ஒரு நாய் அந்த கம்பியை குதிக்கிறத பார்த்ததும் அது தெரியல. அது தவி குதிச்சிருக்கும் முன்னாடி. அது தெரியல. இந்த நாய் யார தேடுதுன்னா செவுத்துல விழுந்த அதோட நிலையில பூனை நினைச்சு நாய் போச்சா? எங்கடா போனா ஆளு காணோம். நாய் குலைச்சா 7 போக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு அதை எத்துறன்னு தேவைதான்டா உனக்கு. தேவையா இது? ட்ரிப்பு கிளம்பின ஓனரு தன்னை கூட்டிட்டு போலன்னு இந்த பூனை க்ளோஸ் பண்ணிட்டா. பைத்தியம். தண்ணில நாய்கிட்ட பால தூக்கி போட்டா அதே பால கொண்டு வந்துடும்ல. அப்படி அவர் நாய்கிட்ட சின்ன கல்ல தூக்கி போட்டு இருந்திருக்காரு. கல்லா? கல்ல போட்டா எப்படி எடுத்துறோம்? நாயும் ஆர்வமா தேடி என்னத்தையா புடிச்சிட்டு வந்துட்டா. மீனா? எம்பட்டு பெரிய கல்ல தூக்கிட்டு வந்திருக்கு பாருங்க. கல்லுதானே அது? கல்லுதாங்க. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அதுக்கு தெரிஞ்சது கல்லு. நடுக்காட்டுல யானை இங்க தனியா வைப் பண்ணிட்டு இருக்குங்க. என்ன பாட்டுக்கா இருக்கும்? சும்மா ஆடிட்டு இருக்கேன். என்ன காலெல்லாம் தூக்கி டான்ஸ் ஆடுது? அரிச்சதோ ஒருவேளை? இல்ல இல்ல, அரிச்சா சொரிஞ்சிருக்கும். கரண்ட் இருக்கும். புறா கறி சாப்பிடணும்னு ஆசை போல. சும்மா விடாம துரத்தி இருந்தது அந்த புறாவை. விளையாடுதுங்க போல இருக்கு. இல்ல இல்ல, விளையாடுதுங்க. புறாவும் பறக்காம முடிஞ்சா பிடிடா பாப்போன்னு அதான் விளையாடுது. பறக்க முடியாது. இந்த வார டாஸ்க் 500 divided by இதெல்லாம் வேண்டாம்னா ஸ்கூல்லாம் படிங்க பாப்போம். மழையில நனைஞ்சு விளையாண்டுட்டு இருந்த நாயை ஓனர் கூப்பிட்டதும் என்ன ஒரு வேகம்! கடை முன்னாடி வச்சிருந்த பொம்மையை பார்த்ததும் இந்த நாய்ங்க எப்படி முறைக்கிறான் பாருங்க. வாங்க பாய்ஸ், போனது வெட்டுங்க இவனை. ஐயோ, பிச்சிருச்சுங்களா? இத பார்த்துட்டு அப்படி அங்க பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. வெள்ளை கலர்லயும் கருப்பு கலர்லயும் நாயை பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க பாருங்க, கலவையில ஒரு நாய். உண்மையில இருக்கா? கரெக்டா பாதி ஒயிட் பாதி பிளாக்குங்க. பெயிண்ட் அடிச்சு விட்டாங்களா? ஒருத்தரை பார்த்து அப்படியே இமிடேட் பண்ணா காப்பி கேட்னு சொல்லுவாங்க. அத ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இதனாலதான் காப்பி கேட்னு சொல்றாங்க போல. ஓஹோ, நாய் வீடியோ கேம்லாம் விளையாடுமா என்ன? இந்த நாய் ரோட்ல வாக்கிங் போகும்போது ஏறி குதிச்சு போயிட்டு இருக்கு. இந்த நாய் ஓடி வந்திருந்தது. ஹெலிகாப்டர் மாதிரி இல்ல இல்ல சுத்தும் சில நாய்ங்களுக்கு. ரொம்ப சந்தோஷத்துல இருந்து அப்படிதான் பண்ணுங்க.
பறந்து போயிடாது. நான் ஒரு புறா பார்த்து கூட்டமே பாத்துருக்கேன். மளிகை கடை எப்படி சூறையாடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. ஆள் இல்லையா கடைக்கு? அதான் நினைக்கிறேன், பாக்கல போல இருக்கு. உள்ள உட்காந்துருக்காரு. போச்சு, பருப்புன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பறவை சுயநலம் இல்லாம அது மத்த பறவைங்க போடுது சாப்பிட தூக்கி. எவ்வளவு அழகா உதவி பண்ணுதுன்னு பாருங்களேன். தூக்கி போடுது, அவங்க சாப்பிடுறாங்க. திருடிக்கிறது. போச்சு, அவ்வளவுதான். சரியான அடி. ஃபேமிலியா வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்து சாப்பிடலாம் நினைச்சது குத்தமா? திடீர்னு ரோட்ல இருந்து ஒரு மாடு உள்ள ஓடி வந்துடுச்சு. ஐயையோ. ஆமா, சில மாடெல்லாம் அப்படிதான் இருக்குங்க. கொள்ளு புண்ணாக்கு எதுவும் வச்சிருக்கியாடா? இல்லையா? தள்ளி விட்டுருமா? இடிச்சு கொடுங்க. சில மாடு அப்படிதான் கொஞ்சம் இருக்கும். கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதை அடிச்சு விடுமா? தவளை குதிச்சுதான் போகும். ஆனா இந்த தவளை நடந்து போதா? சறுக்கிட்டு போகுமா? தண்ணிக்குள்ள போக நினைச்சது குத்தமா? பல பல்ட்டிகள் அடிச்சுல விழுந்திருக்கு. இருக்கு 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 இருக்கு. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. காலேஜ்ல நடந்த 100 மீட்டர் ரேஸ்ல கடைசியா ஓடுற இவரை மோட்டிவேட் பண்ண யார் வந்திருந்தான்னா முன்னாடியே ஓடி வந்திருந்திருக்கு. ஓடுறத பாத்துட்டா. என்னடா ஓடுற நீயே? நல்லா நான் சொல்லி கொடுத்த மாதிரி விருட்டு விருட்டுன்னு ஓட வேண்டாமா? ஓடுறா. எவ்வளவு தந்திரக்காரன்னு தெரியுமா? இது திரும்பின அடுத்த செகண்ட் அலேக்கா புடிங்கிடுச்சு. பிளான் பண்ணிதான். யாழ் என்கிட்ட லவ்வ சொல்லிட்டாடா. ஆட்டத்தை பாருங்க. கல்யாண இதுல இருக்குதையோ? இல்ல, ஏதோ ஜாலியில இருக்குது. இப்படி டென்னிஸ் மேட்ச் பாக்குறத பாத்திருப்பீங்க. அதே மாதிரி ஒரு டென்னிஸ் மேட்ச்ல இந்த நாய் பால் இல்ல, பால் எங்க போகுதுன்னு பாக்குறது. அதுவும் எவ்வளவு அழகா மேட்ச் பாக்குது பாருங்களேன். பைக்ல போறவங்கள நாய் துரத்துங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இந்த நாய்ங்க இவரை துரத்துறதுக்கு பட்ட பாடு இருக்கே. ரெடி ஆகும் போது கடிக்கணும் ஓடி வந்து கடிச்சிருங்க. சும்மா துரத்தணும், அதுக்கு ஒரு ஜாலி. வாக்கிங்க்கு வந்தா வாக்கிங் மட்டும் பண்ணணும். அதை விட்டுட்டு சைட் அடிச்சுட்டே நடந்தா போச்சு. ஆயுமே இப்படிதான் இருக்கு. இப்படிதான் ஆகும். இதை விட இன்னைக்கு ரொம்ப கிளாமரா இருக்காரு. ஸ்ரீலங்கால ஒரு வீட்டுக்குள்ள புகுந்த யானை அங்க நின்னு குலைச்ச நாய பார்த்ததும் ஓடி வந்துட்டா. வந்த வேகத்துல மல்லாக்க கவுந்துடுச்சு. சைலண்டா எடுத்து காலி பண்ணிடுவோம். இந்த கம்ப வச்சு என்ன வித்த பண்ணுச்சுன்னு தெரியுமா? அதுக்கே தெரியல இப்படி பண்ணனு. ஆமா, இந்த குக்கு பறவையோட டான்ஸ் மூவ பாத்திருக்கீங்களா? சில குருவிங்க அப்படி பாடுங்க. ஆடுங்களா இருக்கும். மனுஷங்களோட கரடி எவ்வளவு அழகா ரூல்ஸ ஃபாலோ பண்ணுதுன்னு பாருங்க. இவர் இந்த பறவைக்கு சாப்பாடு கொடுக்க கூப்பிட்டு ஏமாத்தி இருந்தாரு. ஆனா பறவை அவர் எப்படி அசிங்கப்படுத்தி இருந்ததுன்னா
வச்சுக்க. வச்சுக்க. WWE தான் இந்த டாக் டீம் மேட்ச் எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா இங்க அங்க ரெண்டு கோல் சரியா சண்டை போட்டுட்டு. 6 குட்டிங்க சேர்ந்து தனியா மேட்ச் நடத்திட்டு இருக்காங்க. தண்ணிக்குள்ள விழுந்த பால இந்த நாய் எடுத்த விதம் இருக்கே. வேற தண்ணிய லெவல்ல. தள்ளி விட்டு எடுக்குது. பயங்கரமான ஆளா இருக்கேடா. அழகா தண்ணிய தட்டி பால கிட்ட வர வச்சிருக்கு பாருங்களேன். அடிக்கடி உளுமா இருக்கும் தெரிஞ்சிருக்கும். லெப்பர்ட் சீல்ஸோட முக்கியமான உணவே பென் குயின்ஸ் தான். அப்படிங்க விளையாண்டுட்டு இருந்த பென் குயின்ஸ் ஓய்வெடுக்கலான ஐஸ் மேல ஏறும்போது கரெக்டா அதுகிட்ட விழுந்துச்சுங்க. ஓடு ஓடு ஓடு. எப்படி ஓடுது பாரு. சீல பார்த்ததும் எல்லாம் மிரண்டுடுச்சுங்க. ஐயோ டேய் ஓடுங்கடா ஓடுங்கடா. தாய் கரடியோட இந்த 2 குட்டிங்க நடந்து வர்ற ஸ்டைல பாருங்களேன். அது எப்படி ஓடி வருது பாரு. இதுவாது பரவாயில்ல. அத பாரு. அதுலயும் உண்மையா? இது ஒரு விதமா வருது. என்னன்னே தெரியல. ஏய் இருந்தனால எதே நம்புறது. உண்மையா இருக்குமோ? இந்த ஃபுல்லா நாயால ஓடாது. கீழே இறங்க முடியல. ஓனர் கூப்பிட்டதும் என்ன வண்டி ரிவர்ஸ் வர மாதிரி வருது. ஏன் நீங்க மட்டும் தான் பண்ணுவீங்களா சர்ஃபிங்? நாங்களும் பண்ணுவோம்டா ரிவர்ஸ் surfing. வீடியோ அப்படிதான் நினைக்கிறேன். பண்ணுங்க. ஸ்பெயின்ல மாடுங்களை ரோட்ல ஓட விடுறதே ஒரு திருவிழாவா நடக்கும். ஆமா ஆமா. அப்படிங்க ஓடி வந்த மாடு இவரை பார்த்ததும் போச்சு. முட்டை வந்தது. ஆனா அவரு இங்க என்ன வர? அங்க போ, அவங்கள புடி புடி புடி. ஓடிட்டாரு. அவங்கள புடினோனே அங்க போயிடுச்சு. குதிகாலம் போட்டு ஓடி வந்த நாய்க்குட்டி இருந்துச்சா? ஓ. அதுவும் தான் அவள. குட் மார்னிங் ஓனர். உடம்பு என்ன வலி வலிக்குது? ச்சே. சரி நம்ம வேலைய பாப்போம். இன்னும் மறுபடியும் படுத்துடுச்சு. ஏய் எந்திரியானே. அது ஒரு நகத்து நாயே. இதே வேலையாத்தான் திரியிறியா நீ? சொன்னகிட்ட நாய். இந்த லேடி கேட்ட திறந்து ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள வண்டியை விடும்போது ஐயோ குதிரை ஓடிட்டு வெளில. அவங்க வளர்த்த குதிரைங்க இதான் சான்ஸ்னு தப்பிச்சு ஓடிடுச்சு. ம். எல்லாம் ஓடிச்சு. ம். டேய் நில்லுங்கடா நில்லுங்கடா போச்சு. நில்லுங்கடா. கொடுமை படுத்திருப்பாங்க. ஆனா ஓடி. நிமிஷம்னால தாங்க முடியலையே. என்னது இது? எலியா? இவர் அங்க எதையோ ஏறி நின்னு பார்த்துட்டு இறங்கும் போது அப்படியே விழுது. ஓடின்னு சொல்லுதா? யாரும் பார்க்கல. செவரை கடிச்சிட்டு இருந்த ஹாம்ஸ்டரை தொட்டதும் என்னடா சொன்ன? பயந்துடுச்சு. நல்லா பிச்சு வச்சிருக்கு. மனுஷா நீங்க எல்லாம் ஐயோ குரங்கு பண்ற சேட்டை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்க குரங்கு ஒரு கடையில பழங்களை திருடி திங்குதுன்னு ஓனர் ஃபுல்லா ஓ வலை போட்டு வச்சிருக்காரு. மலைய தூக்கிட்டு அதனால திருட முடியல. இல்லையா? வந்து எடுத்துட்டு போயிட்டு. நிம்மதின்னு நினைச்ச அடுத்த நாள் தி நெக்ஸ்ட் டே ஓனர் போன் பண்ணிட்டு இருந்த கேப்ல வந்தோடு போன் வழங்கிடும். எப்படின்னு தெரிஞ்சதுன்னா கூட்டாளிகளை இட்டுன்னு வந்துருக்கலாம். அம்மாடிச்சே. ஐயோ. நாசமா போறங்க. சிப்ஸ் பாக்கெட் தூக்கிட்டு ஓடிடுச்சு. டேய் அத வச்சு நீ என்னடா பண்ணுவ? பள்ளியா? போனா எடுத்துக்கிட்டு இருக்கு. பூனையோட கண்கள் பல கலர்ல இருக்கிறத பார்த்திருப்போம். ஆனா இங்க ஒரு பூனையோட கண்ணு ஒரு 2 கலர்ல இருக்கா? என்ன கலர்ல இருக்குன்னு பாருங்க. ஒன்னு லைட் கிரீன், ப்ளூ கலர். ப்ளூ அண்ட் எல்லோன்னு ஒரு கண்ணு ஒவ்வொரு கலர்ல இருக்கு. அப்படி இருக்குமா? சத்தம் சில இதுங்க இருக்கும், rare-ஆ தான் ஜூம் பண்ணி பார்த்தா நம்ம பார்த்தா கீழே இல்ல, மேல அங்க போயிரு. பாருங்க. அது சிசிடிவி கேமரா இல்லையா? இல்லையே. என்ன அது இந்த தினசா குழாய் ஒரே மாதிரி ஏதோ கலர்ல இருக்கிறது. அதுக்குள்ள பூந்து மண்டையை காட்டி. ஸ்ட்ராங் பேச மட்டும் கொஞ்சம் வீக். பூனையோட டக்கு எப்படி இருக்கும்னா பேசிட்டே டக்கு நங்க பாருங்க சார். இதானா சார் உங்க டக்கு? அதான் அது. ஆனா அது பயங்கர இதா இருக்கும். வாக்கிங் வந்த இடத்துல
இதுகிட்ட அந்த அல்சிஷன் வம்புழுத்து இருந்திருக்கு. இதுக்கு சப்போர்ட் பண்றான்னு வந்த நாய் அட லூசு பல்லம் இருக்கு. வச்சுக்கிட்டாரு போல. அதான் இழுத்து எதுவும் ஆகல. 3 மர்மோட்ஸுங்கிற விலங்கு சண்டை போட்டுக்கிறத பாக்க அவ ஏன் மச்சான் மச்சான் அவ ஏன் ஆளு மச்சான், மூணு அவன் ஏன் சேர்ந்து ஆள்றா? சண்டை போடுங்க. டேய், அவ ஏன் ஆள்றா டேய், அவ ஏன் ஆள்றா அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. நாய் குதிச்சு பாத்திருக்கேன். ஆனா இப்படி குதிச்சு குதிச்சு ஓடி இப்பதான் பாக்குறேன். சந்தோஷம். யாரோ அம்புட்டு ஒரு சந்தோஷம் பார்த்துட்டு அதான், வெளியே அதான். வந்ததுல. ஒரு பூனை தான் 2 குட்டிங்களோட ஒரு செவரை ஏறும்போது ஐயோ. கேரத்து ஒரு குட்டியால அதுல ஏற முடியல. இவங்க எப்படி ஏறிச்சுங்க? தாயும் உதவி பண்ண நினைச்சது. ஆனா அதால கவ்வி தூக்கிட்டு போக முடியல. வெயிட்டா இருக்கு போல. வளர்ந்துருச்சு இல்ல. அவ்வளவுதான், அந்த குட்டி தனியா மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கும் போது தம்பி உன்னால முடியும் ஏறா மேல விடாம முயற்சி பண்ணி கடைசியா ஏறிடுச்சுங்க. ஒரு தொத்தி பிடிச்சி ஏறிடுச்சு. அதோட விடாமுயற்சிக்கு நம்ம எல்லாரும் ஒரு லைக் கொடுப்போம். அணிலுக்கு பைன் கோன் பிடிக்கும். இந்த அணில் அது எடுக்கப்பட்ட பாடு இருக்கே. இது உண்மையா? டவுட்டா இருக்குது. ஏய் மாதிரியே இருக்கு. பாத்தியாப்பா? மாடியில படுத்திருந்த பூனை தற்செயலா நெளிச்சிருக்கு. வந்துட்டா. தப்பிச்சிருச்சு. நினைச்சேன்தான். எழுந்திருக்கேன்னு அட ஜஸ்ட்ல தப்பிச்சிருச்சு. எல்லாம் தானே. மழை பெஞ்சு ஈரமா இருந்த ரோட்ல கோழி வரும்போது வலிக்கிட்டு வருது. வலிக்கிட்டு தான் வருது. அதோட கோழிக்கு மட்டும் இல்ல, வாத்துக்கு இதான் நிலைமை. பைக்க கடை முன்னாடி விட்டுட்டு போன கொஞ்ச நேரத்துல 2 நாய்ங்க சேர்ந்து சீட்டை கொதறிக்கிட்டு இருக்கு. வண்டி அத ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டு இருக்கான் பாரு. கொதறிடுவாப்புல. துரத்தி விடாம வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அதான் அவன் வீடியோக்கு இந்த ஏர்போர்ட்ல இங்க யார் படுத்து தூங்கிட்டு இருக்கான்னு பாருங்க. உனக்குலாம் ஓடுற எங்க ஏர்போர்ட்ல படுத்திருக்கா? ஃளைட் டிலேனால ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. என்னடா தூங்குற பொசிஷனை பாருங்களேன். ஏர்போர்ட்டே இவ்வளவு மோசமா ஆயிடுச்சாடா? அப்பா இல்ல. ஏய் அப்பா, என்ன முறை முறைக்குது? விஆர்ல கேம் விளையாண்டு பார்த்திருப்பீங்க. அப்படி இவர் வீட்டுக்குள்ள கேம் விளையாடுறத பார்த்த இந்த நாய் என்னடா லூசு மாதிரி கையாட்டிட்டு இருக்கேன். நம்ம ஓனர் கொஞ்ச நாளா அரை லூஸ் அலைஞ்சுக்கிட்டு இருந்தான், இப்ப முழு லூஸ் ஆயிட்டான் போல. போச்சு அப்படின்னு பாக்குது. என்ன தனியா நின்னு கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்? வீட்ல பூனை திருட்டுத்தனமா பாலை குடிச்சிட்டு இருந்தது. தண்ணி பாலா? அப்போ பாலுதான். தண்ணி நினைக்கிறேன் பாவம். ஆமா. ஓனரோட வாக்கிங் வந்த பூனை திடீர்னு எதுக்கு? இது பாத்திருக்கேன். இது என்ன பழைய சம்மர் வீடியோ. ஸ்லாட்ல அடிக்குது? இது உண்மையான எரும மாட்டு குட்டி ஒண்ணு தாய் எதுன்னு தெரியாம தெரிஞ்சிருக்கு. அப்போ ஓ இதுக்கு தண்ணி ஊத்துப்பா. அது வேற ஏதோ ஒரு இது மாடு. அதான் தலையை உள்ள விட்டு கூல் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கு. தண்ணி குடிக்குது. அதுக்கு தெரியலையா? அத பார்த்து அங்க போய் சோம்பேறி நாய்க்கு ரவாட இந்த நாய்க்கு கொடுக்கலாம். சோம்பேறியா? கடிக்க நாய்க்கு கூட போகுது. சோம்பேறித்தனமா? நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். ஐயோ சோம்பேறி அதுக்கு போய் தப்பிச்சான். அதான் கடிச்சு வச்சிருக்கோம். என்ன பின்னாடிதான் போகுது, முன்னாடி போகும். வந்து பின்னாடி இருக்குது. இங்க ஒரு சண்டைக்கு குரூப் எப்படி சேர்ந்து இருக்குன்னு பாருங்க. ஒரு ஃபுல்லா கருப்பு நாய், எல்லாம் அது சிவப்பு. ஓ, அங்க 4 5 கலர் பாரு. கருப்பு ஒரு பக்கமும் செவல ஒரு பக்கமும் நின்னு சண்டை போட்டு இருந்திருக்கு. நாய்ங்க எப்பவுமே பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஃபேமிலி பிரச்சனை இருக்கும்.
ஐயோ, மாட்டிக்கிச்சு. கதவை தள்ளிட்டு உள்ள போக வேண்டியதுதானே. அது ஒண்ணு இல்ல, ஸ்டைலா இருக்கும்னு நினைச்சு பண்ணேன். அட குரங்கு சேட்டை இருக்கே, இங்க பாருங்க. கொழுப்புட்டு கழுத ஓகேயா, தண்ணியில பழக்கூடாது, நம்ம மேல குதிச்சு போதியா. பூனைய பார்த்ததும் தலைவன் ஓடி வந்து உதற போறான்னு பார்த்தா என்ன பயந்து ஓடி வந்துட்டா. அது ஓடுன்னு நினைச்சிச்சு, ஓடணும்னு அப்படியே போயிடுச்சு. நான் என்ன மரத்துக்கடியில நிக்கிறேன்னு பார்த்தா மேல ஒரு பூனை பதுங்கி இருந்திருக்கு. அப்போ தப்பிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதும் அது பயங்கர ஸ்பீட்ல ஓடிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா அது சிலது வந்து உண்மையிலேயே ஒரிஜினலா ஏய்யா அப்படி குழப்புது. அந்த ஏய் வந்ததுல இருந்து ஆமா, அந்த அணில் தவிட்டு இருந்துச்சுல, அது உண்மை மாதிரியே இல்ல, அது ஏதோ fake மாதிரி இருந்துச்சு. வித்தியாசமா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சம்பந்தமே இல்லாத இடத்துல ஒரு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி நிறைய வீடியோ அப்படிதான் இருந்துச்சு. அது சில வீடியோ, ஒரு வீடியோல நாயை கூப்பிட்டோன்னே பின்னாடி ரிவர்ஸ்ல வந்தது வந்து அது ரிவர்ஸ், அது போனதா ரிவர்ஸ் போட்ட மாதிரியே இருந்துச்சு. அதுவுமே எனக்கு ஒரிஜினல் வீடியோ மாதிரியே இல்லை. அது அந்த நாய் ரிவர்ஸ் வந்துச்சுல, ஒரு குட்டி நாய் பின்னாடி இருந்து வர தெரியாம இப்படி வந்துச்சுல, அதுவே ரிவர்ஸ் வீடியோ மாதிரியே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ரிவர்ஸ் பண்ணி விட்டு வீடியோ எடுத்த மாதிரி இருந்துச்சு. பார்க்கணும். அப்போ எனக்கு நாயோட பிரச்சனைனா வாக்கிங் கூட்டு போகும்போது அது நம்ம அதை வாக்கிங் கூட்டு போறோமா இல்ல அது நம்மள வாக்கிங் கூட்டு போதான்னு தெரியாது. ஏன்னா அதுதான் என்ன இழுத்துட்டு போகும். ஆமா, அது சிலதுங்க அப்படி இருக்கும், சிலதுங்க வந்து ஜாலியா வரும், சிலதுங்க ரொம்ப ஃபோர்ஸா இழுக்க பார்க்கும். ஆனா 2-3 வாட்டி இப்படி இருக்கும், அது பூரா பழகிடுச்சுன்னா நார்மலா இருக்கும். நிறைய தடவை கீழே போய் விழுந்திருக்கேன். ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.